கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் கிருஷ்ணவேல் சினிமாஸில் என்ன பார்க்க போகிறோம்? நேற்றே நான் சொன்ன மாதிரி கிளாடியேட்டர் 2 அதைத்தான் பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கிளாடியேட்டர் 2 படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய ஏதோ ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு கோட்டை, அந்த கோட்டை வந்து கடற்கரையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு கோட்டை, அது மாதிரியே ஒரு கோட்டை நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பார்ப்போம், இல்லை வேறு ஒரு காணொலியில் பார்ப்போம். கடற்கரையிலேயே, கடற்கரைனா கடற்கரையில் இல்லை, அந்த கோட்டையோட ஆக்சஸே கடலில் தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் நிலத்து வழியாக அந்த கோட்டையை டச்சே பண்ண முடியாது. நீங்கள் வந்தாலே கடல்லாம் இருக்கும். அந்த கடலில் இருந்து தான் நீங்கள் அந்த கோட்டையவே அப்ரோச் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டை இருக்கும். அந்த நுவீடியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து ஒரு தம்பதியை காட்டுவாங்க. ஒரு ஆப்பிரிக்க நாட்டு பெண் ஒருத்தி, அதே போல் ஒரு ஐரோப்பிய நாட்டு ஆண் ஒருத்தன் கணவன் மனைவியாக இருப்பாங்க. கோட்டைக்கு வெளியே இருப்பாங்க. கோட்டைக்கு உள்ளே வந்து அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோட்டைக்கு உள்ளே வந்து போருக்கான சிக்னல் கொடுக்கப்படும். அங்கங்கே நெருப்பு கொளுத்தி அந்த சிக்னல் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் உடனே போர் உடைகளை தரித்து கொண்டு உள்ள கோட்டைக்கு போயிடுவாங்க. அப்போ கடலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பற்படை ஒன்று வரும், ரோம் நாட்டு கப்பற்படை. அந்த கப்பற்படையோட கேப்டனோட அந்த அட்மிரல் தலைமையில் அந்த ஒரு பெரிய படை வரும். அந்த ஓப்பனிங் காட்சியே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது கோட்டையிலேருந்து இவங்க தாக்குவாங்க, கடல்லேருந்து இவங்க தாக்குவாங்க, கடல்லேருந்து இவங்க எப்படி அந்த கப்பலை கொண்டு போய் கோட்டை செவர் பக்கத்தில் நிறுத்தி கோட்டைக்கு ஏறி எப்படி உள்ளே போனாங்க அப்படின்ற அந்த காட்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருங்க. ப்ரைமில் இருக்குது, பார்க்காதவர்கள் பார்த்துருங்க. நான் தேட்டர்லேயே போய் பார்க்கணுன்னு நினச்சேன், அந்த நேரம் இல்லாமல் போக முடியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்குள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன பிறகு சண்டை அந்த சண்டை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த சண்டையில் இவரோட அந்த முதல்ல காமிச்சாங்களே ஒரு கணவன் மனைவி, அவங்களில் கணவன் மேலே மனைவி மேலே ஒரு அம்பு தைச்சி அவங்க கடலில் விழுந்துருவாங்க. 2வது இவன் மேலேயும் அம்பு விட்ருப்பாங்க. ஆனால் அது சரியாக பட்டிருக்காது. இவன் திருப்பி உள்ளே குதித்து தன் மனைவியை தேடுவான். தேடி பார்த்தா இறந்துருப்பா. அப்புறம் கரைக்கு வருவான். கரைக்கு வந்தோடனே இவனெல்லாம் கைதியாக பிடிச்சி ஒரு கப்பலில் ஏற்றி ரோமுக்கு கொண்டு போயிடுவாங்க. நேராக அவ்வளோதான் கதை. நேராக ஸ்ட்ரைட்டாக ரோமுக்கு மூவ் ஆகிடும். ரோமில் பார்த்திங்கன்னா ஒரு இரட்டையர்கள் மன்னராக இருப்பாங்க. இந்த இரட்டையர்கள் மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மார்க்கஸ் அரேலிஸோட பையன் இருந்தான் பார்த்திங்களா, அவன் செத்ததுக்கப்புறம் ரோமில் வந்து பல குளறுபடிகள் நடந்து ஒரு 5-6 ராஜா மாறிடுவாங்க. அதில் 5வதாக வந்த ராஜா தான் இந்த இரட்டையர்கள். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அந்த இரட்டையர்களோட பேர் வந்து கெட்டா காரகாலா அப்படின்னு பேர். கெட்டான்னு ஒருத்தர் பேர், காரகாலான்னு ஒருத்தர் பேர். 2 பேருமே சிம்மாசனத்தில் ஒன்றா உட்காந்து ஆட்சி செய்வாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு வயசான ராணியும் இருப்பாங்க. அந்த ராணி யார்? வேறு யாரும் இல்லை, நம்ம மேக்சிமஸோட பழைய காதலி. ஒரு சின்ன பையனை வந்து துரத்தி விட்ருப்பாங்கல்ல, அந்த பையனோட அம்மா. ஒரு சின்ன பையனை வச்சுருப்பாங்க. அந்த மேக்சிமஸ் வந்து அந்த ராஜாவை கொல்லும்போது ஒரு ராணி இருந்தாங்கள்ல, அந்த ராணி இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க. அதே நடிகை தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க, வேறு யாரும் நடிக்கவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து அடுத்த கட்டம் வந்தாச்சு. அங்கேருந்து பிடிச்சி வந்தாங்களே, அவன் பேர் ஹேனோன்ற பேரில் தான் அவன் வந்து அந்த ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து வளர்ந்து வந்தவன். இப்போ இவனை வந்து கிளாடியேட்டர் சண்டைக்கு இறக்கி விடுவாங்க. ராணி, இந்த கெட்டோ, கரகாலா எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் இவன் கிளாடியேட்டர் உள்ளே வந்தவன் என்ன பண்ணுவான், சண்டைக்கு முன்னாடி குனிஞ்சு மண்ணள்ளி கையை தொடச்சிட்டு கத்தி எடுப்பான். ராணிக்கு பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும். யாரை? மேக்சிமஸ் ஞாபகம் வந்துடும். மேக்சிமஸ் ஒவ்வொரு சண்டைக்கு முன்னாடியும் தரையிலேருந்து மண் எடுத்து கையில் தடவிட்டு தான் வாள் எடுத்து சண்டைக்கு வருவான். அதே மாதிரி இவனும் செய்கிறான். அப்படின்னோடனே அவளுக்கு புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும்? சின்ன வயசுலேயே தான் ரகசியமாக அனுப்பி வைத்த அந்த மகன் வந்து எப்படியோ வழி தவறி எங்கேயோ ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டான். அதனால தான் அந்த ராணி வந்து அந்த பையனை தேடி 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 பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வரும். அதே போல் தான் அந்த நுமிடியா நாட்டு ராஜா இருக்கார், அவரும் சொல்லுவார், நீ யாருன்னே தெரியாமல் வந்தப்பா, சின்ன பையனாக வந்த, நாங்கள் உன்னை வளர்த்தோம்,
எங்களுடைய பழக்க வழக்கம்லாம் கற்றுக் கொடுத்தோம், நீ எங்கள்லேயே ஒருத்தனாக மாறிட்ட, நீ எங்களில் ஒருத்தனா இல்லைனாலுமே எங்களோட கலாச்சாரத்துக்கே நீ வந்துட்ட அப்படின்னு அவரும் சொல்லி வச்சுருப்பார். ஸோ இவன் யார் அப்படின்னு பார்த்தா மேக்சிமஸுக்கும் அந்த ராணிக்கும் லூசியாவுக்கும் பிறந்த பையன் லூசியஸ் வெரஸ் அரேலியஸ் அப்படின்றது தான் இவனோட ஒரிஜினல் பேர். ஆனால் இவன் ஹானோன்ற பேரில் தான் வளர்ந்துட்டுருக்கான். அப்போ சட்டப்படி பார்த்தோம்னா இவன் வந்து ரோம் சாம்ராஜ்யத்தின் வாரிசு. ஆனால் இவன் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அடிமையாக பிடிச்சி கொண்டாந்து கிளாடியேட்டராக விட்டுருக்காங்க. ஸோ இவன் கிளாடியேட்டர் சண்டை வந்து ஒரு மாதிரி எனக்கு என்னவோ பிடிக்கல. அது ஏதோ கொரிலாங்க கூட சண்டை அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கிறாங்க. அந்த கொரிலா கூட சண்டைன்ற மாதிரி அது கொரிலா மாதிரியும் இல்லை, சிங்கம் மாதிரியும் இல்லை, சிறுத்தை மாதிரியும் இல்லை, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வினோதமான ஒரு ஜந்து மாதிரி இருக்குது. அது கூட சண்டை, அதில் தப்பிச்சு இவனும் இன்னும் 2-3 பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. உடனே அவர்கள் பாராட்டப்படுவார்கள். அதாவது போன கதையில் என்ன டெம்ப்ளேட்டோ அதே கதை தான் இந்த டெம்ப்ளேட்டை மாற்ற மாட்டாங்க. எப்போவுமே சீக்வல் எடுக்கும்போது மொதல் கதையில் என்ன டெம்ப்ளேட்டோ அதே டெம்ப்ளேட்டில் இருக்கும். ஏன்னா கதை ஓட்டம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே எப்படி ரோம் நாட்டுக்கு தலைவனாகவே ஆக வேண்டிய ஒருத்தன் கிளாடியேட்டராக விற்கப்பட்டான். இங்கே ரோம் நாட்டின் உண்மையான வாரிசாகவே இருக்கிறவன் கிளாடியேட்டராக விற்கப்பட்டான் அப்படின்ற மாதிரி. அங்கே அந்த ராணி தான் ஹெல்ப் பண்ணால், இங்கே வந்து அங்கே காதலியாக இருந்து ஹெல்ப் பண்ணால், இங்கே அம்மாவாக இருந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கதை மாறும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மார்சினியஸ்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஒரு அடிமை வியாபாரி. அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அந்த கெட்டா காரக்காலா 2 பேர் இருக்காங்கள்ல, இந்த காரக்காலா வந்து தூண்டி விட்டு அவன் கெட்டாவை கொன்றுட்டு நீ மட்டும் ராஜாவாருன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து தலைமை மந்திரியாக அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவான். ஸோ இவன் தலைமைக்கு வந்துடுவான். அதே போலவே வந்து இந்த ராணி வந்து பல்வேறு உதவிகளை செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய படைகள் வந்து இந்த ரோம் நாட்டு இன்னொரு படை இருக்குது, அங்கேயும் ஒரு படை வெளியே இருந்தது, அது மேக்சிமஸோட படை. இப்போ வெளியே இருக்கக்கூடிய படை வந்து யாரோட படைனா இந்த ராணிக்கே ஆதரவான ஒரு படை இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எப்படியோ தப்பிச்சிருவான். அங்கே வந்து ஒரு பெரிய சிவில் வார் வந்து ஊருக்குள்ளேயே பெரிய கலவரம் நடக்கும். அந்த கலவரத்தில் அந்த மார்சினியஸ் வந்து தப்பிச்சு ஓடுவான். அவன் ஓடும்போது இவன் பின்னாடியே குதிரையில் துரத்திட்டு போவான். எதிரில் வந்து இவங்க படம் வரும், பின்னாடி இந்த காரகாலாவோட படைகள் பின்னாடி வரும். இப்படி 2 படைகளுக்கும் நடுவில் இந்த 2 பேரும் மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து தன்னை யாருன்னு அப்போ தான் அறிவிப்பான். மார்க்கஸ் அரேலியஸோட பேரண்டா நான் தான் இந்த நாட்டோட வாரிசு அப்படின்னு சொன்னோடனே 2 படைகளும் நின்றுடும். இவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் சண்டை. அந்த சண்டையில் இவன் அவனை கொன்னுடுவான். கொன்னதுக்கப்புறம் இவன் நாட்டுக்கு திரும்பிட்டான் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இந்த கொலோசியமில் நடக்கக்கூடிய ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபைட்டை வந்து போன இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. எதுனா கடற்படை போர்களை காமிச்சிருக்க மாட்டாங்க. கடற்படை மூலமாக ரோம் நடத்திய போர்களும் உண்டு. அந்த போரை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா இது வந்து உண்மையிலே நடந்திருக்குங்க. அவ்வளோ பெரிய கொலோசியத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணியை ரொப்பி உள்ள போட் அனுப்பி அந்த போட்டில் இருந்துக்கிட்டு கடலில் எப்படி சண்டை நடக்குமோ 2 கப்பல்களோட மோதி எப்படி சண்டை நடந்ததுன்னு அந்த சண்டை காட்சிகளை அப்படியே இதில் எடுத்துருக்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் ரோம் ஹிஸ்ட்ரியிலேயே குறிப்புகள் இருக்குது. கடற்படை போர்கள் பற்றி கிளாடியேட்டரை வச்சு காட்டணும்னா உண்மையிலே கொலோசியத்தில் தண்ணி ஊற்றி ரொப்பிடுவாங்களாம். ரொப்பி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே படகுகளை கொண்டு வந்து விட்டு படகுகளில் வீரர்கள் இருந்து சண்டை போட்டு அதை வந்து எவ்வளோ மெனக்கெட்டு அந்த சண்டைகளை எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ காசு வேறு ஒன்றும் கிடையாது. ரோம் சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ பணம் இருந்திருக்கு. அந்த பணத்தோட வேல்யூ தான் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கொலோசியத்தை தண்ணியெல்லாம் ரொப்பணும்னா எங்கேருந்து தண்ணி கொண்டு வருவாங்க? ஆற்றுலேருந்து வாய்க்கால் வெட்டியாக கொண்டு வருவாங்க, ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி வாய்க்கால் வெட்டி கொண்டு வந்திருந்தா கூட அதுக்கும் ஒரு பெரிய வேலை தானே. ஊருக்கு நடுவில் எல்லாம் இருக்குது. ஊர் எல்லாம் வேணால் கொண்டாடலாம். அப்போ வண்டியாக கொண்டாந்து தண்ணியை ரொப்பி படகு ஓட்டுற அளவுக்கு தண்ணி வேணும்னா அப்போ எவ்வளோ தண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த கடற்படை போகிற அவன் கொலோசியத்தில் காமிச்சா பாருங்கள். அந்த காட்சிக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். தயவுசெய்து படத்தை பார்த்து ரசிங்க. ப்ரைமில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.